இந்த நாளின் தலைப்பாக கிரீஃப் லீட் டு ரிப்பன்டன்ஸ். உபத்திரவம் நமக்குள் மனஸ்தாபத்தை அது உண்டு பண்ணி நம்மை மனம் திரும்ப செய்கிறது. இதற்கான வசனம் நாம் பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உணரப்பட்டது நல்லது, அவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். மனம் திரும்புவதற்கு ஏற்ற காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சோதனையின் முள்ளினால் நாம் உருமாற்றப்படுகிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வசனங்களை நாம் பார்க்கும்போது 9லிருந்து 11 வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்படத்தக்கதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்படுவதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடி தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு எதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆறுதலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்தில் நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை பொருத்துவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஒரு பெரிய பட்டியலே அந்த மனம் திரும்புதலினால் இந்த உபத்திரவத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த மனம் திரும்புவதற்கேற்ற உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு அருகில் செல்லத்தக்கதாக உதவுகிறதாக இருக்கு. ஆனபடினாலே உபத்திரவம் வரும்போது நாம் சிந்தித்து பார்ப்போம், தேவனுடைய வார்த்தையிலே நடப்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.